நான் தர்ஷன் ப்ரோ பற்றி நிறையா கேட்க ஆசைப்படுறேன். மூவியில் பார்க்குறோம், நீங்கள் சொன்னீங்க மூவி அந்த 2 மூவி சீரியஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட் சைடெல்லாம் தெரியும். மேக்ஸிமம் தர்ஷன் ப்ரோ என்ன மாதிரி கேரக்டர்? ரொம்ப சோம்பேறி ப்ரோ. ஒன்று பேசிக்கலாக இந்த வேலை எதுவும் இல்லாட்டி ரொம்ப சோம்பேறி. கேம் நான் ரொம்ப PS5 விளையாடிட்டே இருப்பேன். நைட் தான் சுவாரஸ்யமான டாபிக்கே வருது. வாங்க சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸு இன்பா, பிரவீன், என் தம்பி கூடலாம் டெய்லி நைட் விளையாடிட்டு இருப்போம் 2 o'clock. கடைசியாக என்ன கேம் விளாண்டீங்க? இப்போ என்ன கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ எங்களுக்குள்ள ஃபைட் ஒன்று இந்த FC25 FIFA வந்துருக்குல்ல, அதால டெய்லி அது ஒன்று போகும். கால் ஆஃப் டியூட்டி போகும். இந்த 4 பேரும் வந்தா ரெஸ்லிங். எனக்கு ஷூட் ரொம்ப டபுள் கால் ஷீட் போட்டால் நைட்டு வந்து ஒரு 1 hour விளையாடினா தான் ஒரு மாதிரி காமாக இருக்கும். அது ஒரு மாதிரி. ஏன்னா பிக் பாஸ் வரும் வரைக்கும் வீட்டில் டிவி இருக்குல்ல, இப்போ இருக்கிற இதில். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 65 inches அந்த இந்த VU டிவி வாங்கினேன். அது ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. கேம் விளையாடும்போது பெருசாக விளையாடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்போ வெறும் சேர்ஸ் தான் இருக்கும், இந்த பிளாஸ்டிக் சேர்ஸ் தான் இருக்கும். அது என்ன அதுலேருந்து எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி இப்போ சோஃபா ஒன்று வாங்கியாச்சு, இப்படி 3 பேர் உட்கார்றதுக்கு. அதுக்கப்புறம் சவுண்டு நல்லா இல்லை அப்படின்னு அந்த சோனியில் HD300 இருக்கும், அதை வாங்கி சுற்றி போட்டாச்சு. டெய்லி நைட்டு டட்ட பக்கத்தில். அப்போதான் புதுசாக ஒரு ஃபேமிலி அவங்க போய் சொல்லிட்டாங்க, டெய்லி சுட்டுக்கிட்டு இருக்காங்க என்னன்னு. ஓகே, நான் இது கேட்குறேன். தர்ஷன் ப்ரோ பயங்கர ஜாலியான கேரக்டர் எப்பயுமே. எப்பவுமே பண்ணுவேன். ஓகே, ஏன்னா உள்ள வந்தா இங்கேயும் ஒரு வைப் கிரியேட் பண்றீங்க. வந்து அப்படியே எங்க ப்ரொடியூசர் அவர்கிட்ட ஒரு பெட் ஆயிடுறீங்க, கேமராமேன் ஒரு பெட் ஆயிடுறீங்க, ஒரு வைப் கிரியேட் பண்ணி இன்டர்வியூலே எல்லாரும் சிரிக்க வச்சுன்னே இருக்கிறீங்க நீங்க. அப்படிங்கும்போது இப்படித்தானே தர்ஷன் ப்ரோ? எங்க இப்போ எனக்கு பெஸ்டா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வூல்ஃப் பேக்னு சொல்லி அவங்க ஃபுல்லா இப்படிதான் இருப்பாங்க. இப்போ நான் ஒன்று எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டேன், ப்ரௌடா கொண்டே காட்டினாண்டா அதை காலி பண்ணி எங்களுக்கே டவுட் வரும், உண்மையில நல்லா பண்ணலையா இல்லை இவனுக்கு தான் இப்படி. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கஜான்னு சொல்லி இப்போ ப்ரீமியருக்காண்டி ஊர்ல இருந்து வந்திருந்தேன். நேற்று நைட்டு போனான் இலங்கையில இருந்து. இன்னைக்கு இப்ப வர்றதுக்கு முன்னாடி அவனோட தான் பேசிட்டு வர்றேன். என்ன நேத்தெல்லாம் ஹவுஸ்ஃபுல், ஓகே, இன்னையில இருந்து யாருமே வர மாட்டாங்க, என்ன பண்ண போறேன் அப்படின்னு. டேய் வாயை வச்சு சும்மா இதே போன் பண்ணி வேற கேக்குறான். மதிய ஷோக்கெல்லாம் எவனுமே வர மாட்டானுங்களே, எப்படி அப்படின்னா, டேய் வாரானுங்கடா சும்மா அப்படின்னு. ஸோ எங்க ஆக்கில் ஏரிக்கா அவனுங்க எல்லாம் இப்படிதான் ஃபன்னா இருக்கும். அதால எங்களுக்கு இப்ப சரவணன் சார் எல்லாம் ரொம்ப இமோஷனல் சீன்ஸ்ண்டா, தர்ஷன் மத்தவன் எவனே நீ டிஸ்டர்ப் பண்ணாத, நீ ஏதாவது பண்ணிட்டு போயிருவ, அவனுக்கு சிரிச்சுட்டே இருப்பானு கொண்டுருவேன் ஒண்ணு அப்படின்னு. ஓகே, இப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு தனி திறமை வேணும்ல பிரதர். ஏன்னா நம்ம போறோம், அதை தாண்டி வந்து மத்தவங்களை சிரிக்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். நம்மளுக்கு 1008 பஞ்சாயத்து இருக்கும், அது நம்மளுக்கு தான் தெரியும். அதை தாண்டி நம்ம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரோம், போனாட்டி இன்டர்வியூ எடுக்கும்போது அப்படித்தான் எல்லாரையும் ஒரு ஹாப்பியா வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஜாலியா வச்சுக்கிறதா இருக்கட்டும். அது எப்படி தர்ஷன் ப்ரோ பண்றாப்ல? அது இல்ல, நான் வளர்ந்தது அந்த மாதிரி. இந்த விஜய் டிவி ஷோஸ் அந்த கவுண்டர் எடுத்து இங்க திருடி அங்க எங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படி அடிச்சு ஸோ அதுவே ஒரு இதா பழகிருச்சு. இப்ப எங்க அம்மா எல்லாம் சீரியஸா ஏதாவது பேசிட்டு இருக்கே, ஏதாவது சொல்லிட்டு போயிருவேன், இவனுக்கு எப்படிதான் அப்படின்னு. எங்க கேரக்டரே அப்படி ஆயிடுச்சு போல ஒரு. அதனால எவனுமே எங்களை சீரியஸா எடுத்துக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி சீரியஸ் ரோல் வந்தா, ஏன்னா ஃபர்ஸ்ட் கௌதம் சார் சொன்னது ஃபர்ஸ்ட் டே ஷூட் வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிற விஷயம், இந்த இப்பெல்லாம் ஒன்று பண்றீங்கல்ல, அதெல்லாம் அதை பண்ணாதீங்க, எல்லாரும் அதை தான் ஃபீல் பண்றாங்க, ஒரே சிரிச்சுட்டே இருக்கீங்க, அட்லீஸ்ட் இந்த செட்டுக்குள்ள வரும்போதாவது கொஞ்சம் அந்த கேரக்டர் ஆயிருங்க. நாங்க இந்த கமல் சார் அப்படி வேற தானே பண்ண போறோம், இப்படி ஓவர் பில்டப் கொடுக்குறாரு. எனக்கு அப்படி நானும் ட்ரை பண்ணேன், அது ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா இருக்கு. என்ன ப்ரோ ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? ஐயோ சீரியஸா இருக்குல்ல, இல்ல ப்ரோ கேரக்டரா இருக்கு, கேரக்டருக்குள்ளே ஊடுருவிட்டேன் நான் அப்படின்னு. அது செட் ஆகல. ஒரு 5 minutes அப்புறம் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், அவனை பிடிச்சி இதை ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குல்ல? ஏன்னா த்ரூ அவுட்டா பார்த்தா சீரியஸான மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் நீங்க தான் பண்ணீங்களா? காலைல 3 மணிக்கு அம்மா வந்து டீ குடிக்க வருவாப்புல. டீ குடிக்க வரும்போது எப்போ பார்த்தாலும் வேலைன்னு 3 மணிக்கு தான் வரான், மூக்கில் ஏதாச்சும் வையே அப்படின்னா மூக்கில் காயம் பட்டிருக்கும். இவர் பார்த்து அப்படி பார்ப்பாப்புல. அப்பயும் சட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க. பெருசா இந்த படத்துல சிரிக்கிற மாதிரியே இருந்திருக்காது, கஷ்டமா இருந்திருக்குமே. நாடுலயும் சிரிக்க அவர் ஒரு 40 நாள் ப்ராக்டிஸ் பண்ணதால அது ஓகே. பட் அது ஒரு 1 minute தானே ப்ரோ, அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடலாம். பட் வெளியில அதே மாதிரி இருங்கன்னா தான் எங்களுக்கு கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏதாவது சொன்னா எங்களை அறியாம ஏதாவது ஒரு கவுண்டர் வந்துடும். இப்படித்தான் ஒரு ரவிக்குமார் சார் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் இல்ல, நாங்க ஒரு மாதிரி சாரோட க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா டே 1ல இருந்து அவர் என்ன ஒரு மகனா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அந்த ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ல கூட ஃபோன் பண்ணாரு. அப்புறம்
ரவிக்குமார் சார் இன்வைட் பண்ணலாமா ப்ரீமியருக்குன்னு கேட்டோன்னு உடனே ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு 2 பேரையும் கூப்பிட்டு அவ்வளோ நேரம் பேசினாரு. பேசிட்டு உடனே வந்துட்டாரு. ஆனா அவர்கிட்டே ஏதாவது சொல்லுவோம் இப்படி பாப்பேன் டேய். ஸோ அதுதான் கேரக்டரே அதான் மாற்ற முடியல. ஓகே சரி, இப்போ நான் வந்து தர்ஷன் ப்ரோ பற்றி நிறையா பேச நான் ஆசைப்பட்றேன். சரியா, நம்ம வந்து சரண்டர் பற்றி நிறைய இல்லை ரொம்ப அந்த கண்ணு போடுற அளவுக்கு உபேந்திர மாதிரிலாம் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஓகே, நம்ம சரண்டர் பற்றி நிறையா பேசிட்டோம் அப்படிங்கும்போது நான் தர்ஷன் ப்ரோ பற்றி நிறையா கேட்க ஆசைப்பட்றேன். மூவியில் பார்க்குறோம், நீங்கள் சொன்னீங்க மூவி அந்த 2 மூவி சீரியஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட் சைடெல்லாம் தெரியும். மேக்ஸிமம் தர்ஷன் ப்ரோ என்ன மாதிரி கேரக்டர்? ரொம்ப சோம்பேறி ப்ரோ. ஒன்று பேசிக்கலாக இந்த வேலை எதுவும் இல்லாட்டி ரொம்ப சோம்பேறி. கேம் நான் ரொம்ப PS5 விளையாடிட்டே இருப்பேன். நைட் சுவாரஸ்யமான டாபிக்கே வருது, வாங்க சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இன்பா, பிரவீன், என் தம்பி கூட எல்லாம் டெய்லி நைட் விளையாடிட்டு இருப்போம் ஒரு 2 o'clock. கடைசியா என்ன கேம் விளையாண்டீங்க? இப்போ என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? இப்போ எங்களுக்கு ஃபைட் ஒன்று இந்த FC25 FIFA வந்துருக்குல்ல, அதனால டெய்லி அது ஒன்று போகும், கால் ஆஃப் டியூட்டி போகும். இந்த 4 பேரும் வந்தா ரெஸ்லிங் WWE அப்புறம் சோனிக் ரேசிங் ஒன்று இருக்கும், அதுதான் போயிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு மோஸ்ட்லி ஸ்டோரி கேம்ஸ் தனியாக விளையாடுறத விட ஃபன்னா டீமோட விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மல்டிபிளேயர் கேம்ஸ் தான் பிடிக்கும். ஸ்டோரி கேம்ஸ் பெருசா ஸ்டோரி கேம்ஸ்னா அது ஒரே நாள் இப்போ காட் ஆஃப் வார் வரும்போது ப்ரீ புக்கிங் பண்ணி விளையாடிட்டேன். ஸோ இந்த ரெட் டெட் ரிடம்ஷன், அது GTA, இப்போ GTA எல்லாம் ப்ரீ புக்கிங்ல தான் இருக்குது. இந்த மாஃபியா 4 வருது, ஆமா அடுத்து வருது, GTA 6 வருது, எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோ. ஓகே, அப்போ நீங்க வந்து ஒரு PS5 லவர் அப்படியா? ஏன்னா நான் வளர்ந்து வரும்போது அங்கே கரண்ட் அதெல்லாம் இருக்காது, இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் மட்டும் ஒரு பணக்கார ஃபேமிலி இருக்கும். அவங்க அந்த நிட்டெண்டோ கார்ட்ரிட்ஜ் போட்டு விளையாடுறது. ஸோ அப்போ நாங்கள் போய் அதை இருந்து பார்த்துட்டு இருக்கிறது விண்டோவால். எங்கள் அம்மா வெளுத்து விட்டுருவாங்க. அங்கே போய் கேம் தெரியும் தானே, கேம் எல்லாம் விளையாடி அங்கெல்லாம் இருக்காது, அவனுங்க தப்பான இருப்பாங்க அப்படின்னா விண்டோவால் இப்படி எட்டி பாக்குது. ஸோ எப்போ பிக் பாஸ் போய் அந்த கேஷ் வந்தோடனே நான் பிளான் பண்ணிட்டேன், ஒரு பெரிய டிவி வாங்கிடணும், PS5 வாங்கிடணும். அப்போ Xbox One இருந்துச்சு. அதுக்கப்புறம் PS5 வந்தோன்னா அதை என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு இதை வாங்கிட்டேன். ஸோ இப்போ ஜாய்ஸ்டிக் மட்டும் கிட்டத்தட்ட 8 இருக்கு. எப்பா மல்டிபிளேயர் சூப்பராக இல்லாம ரெஸ்லிங் வந்து 8 பேரையும் போடுறது தான். ஆமா, 4 vs 4 அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நான் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, நம்ம வந்து அந்த டயத்தில் நம்ம வந்து நிறைய ஆசைப்பட்டிருப்போம். எனக்கு அது நிறைய ரிலேட்டபிளாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லும் போது எனக்குமே ரிலேட்டபிள். இப்போ மீடியா வந்ததுக்கப்புறம் தான் என்னால் அது வாங்க முடியுது அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஏன்னா நம்ம நிறைய ஆசைப்பட்டிருப்போம். அது வந்து நம்ம சிலருக்குலாம் அவங்க அப்பா அம்மாவே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மளுக்கு அது வாங்கி கொடுக்க முடியாது. நம்மளாம் உழைச்சி அதுக்கடுத்து நம்ம கிட்ட காசு வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னீங்க பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 5 years அப்பப்போ வீட்டில் தான் வாங்குறேன். PS5 காசு விட்டா சிறப்பு கழிச்சு அடிக்க மாட்டாங்க. கரெக்ட். இன்னொன்று PS5 வாங்குறது பஞ்சாயத்தே கிடையாது பிரதர். அதுக்கு கேம் வாங்குறது அது ஐயோ ப்ரோ, ஒரு 3000-4000 ஒரு கேமே 4000 ரூபாய் 5000 ரூபா இருக்கும். அது பெரிய சங்கட்டா, அது கொடுக்கவே மாட்டானுங்க. ப்ளஸ் எனக்கு இங்க சென்னையில ஃப்ரெண்ட்ஸ் கம்மி, இவங்க மட்டும் தான் க்ளோஸா இருப்பாங்க. ஸோ அதால இவங்க வந்தா மட்டும் தான் விளையாட முடியும், மற்றபடி சும்மா தான் இருக்கணும்னா. அதால அந்த PS5 ஒன்று தான் என்டர்டைன்மெண்டா இருக்கு. இப்போ ஷூட் வந்தாலும் நைட்டு நாங்க நாடு படத்துல என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, நானும் இன்பா சேர்ந்து PS5 எடுத்துட்டு, ஏன்னா ஹோட்டல்ல தங்குறோம், PS5 எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சரவணன் சாரை பார்த்து வேணாம். ஏன்னா நைட்டு இப்போ ஒரு 10 o'clock மேல அங்க ஷூட் இருக்காது. ஸோ காலையில நைட்டு 10ல இருந்து காலையில 5 வரைக்கும் இருக்காது. அதால PS5 எடுத்துட்டு போயிடலாம்னு பிளான்ல இருந்தோம். அப்புறம் வேணாம், இல்ல சரிப்பட்ட அவரா பார்த்து ஒரு படம் கொடுத்துருக்காரு, எதுக்கு இது அப்படின்னு. அதனால எங்க இருக்கு வந்து பாத்துக்கலாம். எனக்கு ஷூட் ரொம்ப டபுள் கால் ஷீட் போட்டா நைட்டு வந்து ஒரு 1 hour விளையாண்டா தான் ஒரு மாதிரி காமா இருக்கும். அது ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிட்டு. ஓகே, இல்ல அது நல்ல விஷயம். ஒரு மணி நேரம் விளையாடுறதுங்கிறது பஞ்சாயத்து கிடையாது. பட் இல்ல அது ஷூட் கேப்ல ஒரு நாளாவது விளையாடணும். எங்க அம்மா எல்லாம் வந்தா டென்ஷன், அவங்க சீரியல் எல்லாம் பார்ப்பாங்க. எங்க அம்மா லைன்ல சீரியல் பார்ப்பாங்க. நான் PS5 எடுத்தாலும் இப்படி பார்ப்பாங்க, இதுக்கு எதுக்கு என்ன ஊர்ல இருந்து கூப்பிட்டு. சரி ஓகே, இத்தனை வயசுல எங்க அம்மாவோட இதுதான் சட்டை நடக்குது. இன்னமும் அந்த ஹார்ட் வீல் பார்த்தா ஆசைப்படுறது. ஏன்னா 90s நாங்க அதை பார்த்து வளர்ந்துருக்கோம், அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது இப்ப வருது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா, இன்னமும் அந்த பிளே ஸ்டேஷன் இதெல்லாம் எட்டாத கனியாவே ஒண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறதா. இப்ப நான் தர்ஷன் பட்டன் அதே கேட்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய அந்த டயத்துல ஆசைப்பட்டிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹார்ட் வீலா இருக்கலாம், சிலர் இந்த கார் ஆசைப்படுவாங்க, சிலர் வந்து பிளே ஸ்டேஷன் ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம கிட்ட அந்த டயத்துல ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது முதல்ல இதெல்லாம் வாங்கணும்ப்பா, இது ஃபன்னியான திங்கிங் வெளில சொல்லலாம். வயசாயிருச்சு, இப்போ நீ வாங்குறியாடா அப்படின்னா நான் வாங்க வேண்டாம், உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி பிக் பாஸ்ல இருந்து பெரிய அமௌண்ட் வந்தோன்னா தர்ஷன் ப்ரோ வாங்கின விஷயங்கள் என்னெல்லாம்? ஏன்னா பிக் பாஸ் வரும் வரைக்கும் வீட்டில் டிவி இருக்குல்ல, இப்போ இருக்கிற இதில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 65 inches அந்த இந்த VU டிவி வாங்கினேன். அது ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. கேம் விளையாடும்போது பெருசாக விளையாடணும் அப்படின்னு.
அதுக்கப்புறம் அப்ப வெறும் சேர்ஸ் தான் இருக்கும், இந்த பிளாஸ்டிக் சேர்ஸ் தான் இருக்கும். அது என்ன அதுல இருந்து எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி சோஃபா ஒன்று வாங்கியாச்சு இப்படி 3 பேர் உட்கார்றதுக்கு. அதுக்கப்புறம் சவுண்டு நல்லா இல்லை அப்படின்னு அந்த சோனியில HD300 இருக்கும், அதை வாங்கி சுத்தி போட்டாச்சு. டெய்லி நைட்டு டட்ட பக்கத்துல. அப்பதான் புதுசா ஒரு ஃபேமிலி அவங்க போய் சொல்லிட்டாங்க, டெய்லி சுட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன கால் ஆஃப் டியூட்டி தானே, டெய்லி பஞ்சாயத்து நடக்கும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது ஐடியா. ரொம்ப ஒரு 3 இயர்ஸா பிளான் பண்ணதும் இதுதான். சென்னை வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வாங்கினதும் அதுதான். ஓகே, பிக் பாஸ் முடிச்சுட்டு முதல்ல பிளான் பண்ணது இதெல்லாம் தான். வண்டி எல்லாம் தேவையில்லை, கேப்ல போய்க்கலாம், இது வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் சரி நாடு படம் வந்து கொஞ்சம் கேஷ் வந்தோடனே கேமிங் டிவி இந்த C3 வந்தது LGல. அது ரெஸ்பான்ஸ் டைம் ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லி இதை கொடுத்துட்டு அதை வாங்க. மொத்தத்துல கிட்டத்தட்ட ஒரு 90 கேம்ஸ் இருக்கு. அதுக்கே அவ்வளவு செலவு பண்ணி வாங்கி. ஆமா, இல்ல நீங்க உங்க செட்டப்லாம் பார்க்கும்போது எனக்கே சரி ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போலாமே லான்டர். போய் அது டைரக்டா ஸ்டோரி சொல்ல வந்தா நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும், ப்ரோ பிளே ஸ்டேஷன் விளையாடிங்களா? ஸ்டோரி ஆமா விளையாடுவேன். அப்ப நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருவேன், அப்ப இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆயிடலாம். ஆமா, ஸ்டோரி சொல்லி முடிஞ்சோன்னா டக்குனு FIFA போட்டு அடிக்கிறது ஃப்ரெண்ட் ஆயிடும். கரெக்ட். FIFA பிளே ஸ்டேஷன்ல விளையாட மாட்டேன், அப்ப காஃபி ஷாப்ல கேட்டுருவோம் சார் ஸ்டோரி அப்படின்னு. ஓகே, டைரக்டர்னா பிளே ஸ்டேஷன் விளையாடுறா அங்க கூட்டி வந்துருவீங்க நீங்க. ஓகே, பண்ணா இருக்கும்ல. ஆமா ஆமா, என்கேஜ் ஆகலாம். இப்ப அவங்களுக்கு தெரியலன்னா நான் பாட்டுக்கு அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லி இவன் அப்ப நடிக்க மாட்டானா, கேம் தான் விளையாடுவானா அந்த மாதிரி ஆயிரும். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இன்டர்வியூ பிளே ஸ்டேஷன் லான்ட்டே வச்சிருந்துருக்கலாம், நம்ம நல்லா இருந்திருக்கும். அடுத்தது அப்படி பிளான் பண்ணி. ஓகே, அடுத்து நான் பிளான் பண்ணலாம் இருக்குல்ல, தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருக்க போறேன்.